ஓகேங்க, நம்மளும் கிளப்பிட்டோம் இப்போ சுல்தான் பத்ரி அப்படின்னு. நான் இன்ன வரைக்கும் போனதில்ல அந்த ஃபாரஸ்ட்டு. ஆனா என்னன்னா பின்னாடி கொஞ்சம் பஞ்சர் ஆகல, காத்து இறங்கல. ஆனா வந்து ஆணி மட்டும் நமக்கு குத்தி இருக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல. கிளவுஸ் கழட்டி வச்சிருக்குங்க. ரொம்ப இந்த இடத்துல நகை வெட்டுற மாதிரி இருந்துச்சா, சரி கொஞ்ச நேரம் ஃப்ரீயா ஓட்டல. தவிர டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்தேன். இப்போ டைம் பாத்தீங்கன்னா மணி கரெக்டா 1:30 நான் கிளம்பும் போது. இப்போ என்னன்னா சுல்தான் பத்ரி அங்க போயிட்டு ரூம் எடுக்கலாமா இல்ல ஈவினிங் எங்க போறோமோ அங்க போய் ரூம் எடுத்துக்கலாமான்னு ஒரு ஐடியால இருக்கேன். என்னன்னு தெரியல, பாப்போங்க. டயர்ட் ஆகுதா இல்ல நம்ம கூட வந்திருக்க அந்த ரைடு இருக்கு, நம்ம டயர்ட் ஆகுதா என்ன தெரியாதுல்ல. அதனால முதல்ல போய் பெட்ரோல் பங்க் இங்கதான் நினைக்கிறேன். பெட்ரோல் பங்க் பக்கத்துல தான் பஞ்சர் கடை ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. அங்க ஒரு டீ கடையில பேசும்போது அந்த ஐயா சொன்னாங்க. பார்ப்போங்க நம்ம இருக்காங்களா என்னன்ட்டு. கவனமா தான் ஓட்டிட்டு வந்தேன். ஆனாலும் எப்படி ஆச்சுன்னு தெரியல. ஆனது ஆயிடுச்சு, விடுங்க. ஆனதை போய் நம்ம என்னத்தை பேசணும். இதுக்கப்புறம் நமக்கு பஞ்சர் பெட்ரோல் பங்க் இருக்கா? பஞ்சர் கடை இருக்குங்க. சரிங்க, அடுத்து நான் பஞ்சரை ஒட்டிட்டு ஒரு கேட்டுகள் கேளு. உக்கார், கூப்பிடுறான் அவன். ஆன்ல தான் இருக்கா? ஓகே ஓகே. என்னன்னு தெரியல. என்னாச்சு? ஏய், பஞ்சர் ஓட்டுறதானே? சரி வா வா. சரி ஓகேங்க. கேட்கவே இல்லை அதுக்குள்ள மெக்கானிக் கடை வா அப்படின்னா. நானும் வந்துட்டேன். இது எங்க போய் முடியும்னு தெரியல. ஆனா உண்மையுமே ரோடு நல்லா இருக்குங்க. நம்மளோட இந்த ஏரியா சரிதான், எல்லாமே சரிதான். பார்க்க அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு. பாருங்க, இந்த ஆலமரம் மரவழிலாம் நல்லாதான் இருந்துச்சு. ஆனா மழை இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன். எனக்கு கவனிக்கதான் ஆசைதான். ரோடே வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு. எப்படி சொல்றதுன்னா ரொம்ப சின்னன்னு சொல்ல முடியாது, தாராளமா இருக்கு. பரவாயில்லைங்க, இந்த ஊர் கொஞ்சம் பெரிய ஊராட்டுக்கு. மேபி ஏதாவது நம்ம பஞ்சர் கடை இருந்துச்சுன்னா போட்டுட்டு எங்கே கேட்டு பார்ப்போம். இல்லையா இருக்கா இல்லையாடா? ராகுல கேட்டு வா. ராகுல என்னடா இந்த பஞ்சர் கடை என்பது? ஆமா அதான் பஞ்சர் கடையா? ரைட்டாக தான் முன்னாடி வச்சு. ஓகே, ஆப்போசிட்லேயே பஞ்சர் கடை இருக்கு. இறங்கிக்கோ. இல்லை எடுத்துட்டு போட சொல்லு. எடுத்து தான் போடணும், எடுக்காம போடல. ஒரு பின்ச் இருக்கு. வண்டி ஆஃப் பண்ண
வீடியோல பாத்துக்கலாம். இவ்வளோ பெரிய அணியா சினிமாட்டிக்ல வச்சிருக்கியோ? நம்ம பஞ்சர் ஒட்டியாச்சுங்க. நல்லபடியா ஒரே ஒரு பஞ்சர் தான் இருந்துச்சு, ஆனா பெரிய அணி நல்லா கிளம்பிட்டோம். திருப்பி இங்க இருந்தது நம்மளோட ரைடரும். வா ப்ரோ வா ப்ரோ. கிளம்பிட்டோங்க நம்ம. இதுக்கப்புறம் நம்ம நான் ஸ்டாப்பா நிக்காம லஞ்ச் அங்கதான் நம்ம பிடிக்கிறோம். இதுக்கப்புறமும் நமக்கு வந்து எந்த தடையும் இல்லாம நம்ம போய் சேருவோம் நம்புறோம். போய் சேர்ந்துருவோம், கவலைப்பட தேவையில்ல. ஆனா நமக்கு இங்க சிட்டி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குங்க. அப்படின்னா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஏதோ நம்ம ஊரை தாண்டி ரொம்ப தூரம் வந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு. பாருங்க, துருபிடிச்சு ஒரு மாதிரி வேற ஏதோ ஒரு இதுல இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. யாரும் நடிக்கிறாங்க என்னன்னு தெரியல. நீ மேடுப்போ, நான் தரேன். அது ஏதோ லெஃப்ட்ல கட் ஆகுமாங்க, அதனால ஒரு ஐட்டம்ஸ் எதுக்கு முன்னாடி விட்டு நம்ம பின்னாடி போயிடும். அதான் நமக்கு நல்லது. நல்லதுன்னு இல்லை, இதுதான் கோளாறு தானே பண்றாங்க. லெஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் போட்டாச்சு. பரவாயில்ல, இந்த ரோடு நல்லா இருக்கும் போல. இது வேற நம்மளுக்கு ரோடு நல்லா இருக்குன்னு காட்டுறோம். பத்ரி போர்டு போட்டிருக்கு. திருப்பி இந்த சைடு என்னங்க ரோடு பார்க்க அழகா இருக்கு. நான் வேற வச்சு காட்டுன்னு காட்டிட்டு வந்துட்டேன். அண்ணன் நான் வேற வச்சு காட்டுன்னு காட்டு வந்துட்டு 3 கோட்ல வந்துருக்கீங்க. இண்டிகேட்டர் போட்டா என்னால இண்டிகேட்டர் ஆஃப் பண்ண மாட்டாரு. ட்ரெயின் சவுண்டு போலே ஆஃப் பண்ணிட்டேன். அது ரோடு செம்மையா இருக்கு. உள்ள நம்ம ஃபாரஸ்ட்குள்ள வந்துட்டாங்க. யானை வீடியோ போலீஸ் நிற்கிறாங்க. வீடியோ மாட்டீங்களா? ஃபோட்டோ மாட்டீங்களா? ஆஃப் பண்ணிடு. ஓகே 4 பேர் பார்த்துருக்கா. ஓகே, நீங்களே நிப்பாட்ட வச்சுக்கோங்க. நம்ம ஃபாரஸ்ட் ஏரியா தானே. ஓகே சேஃபான இடத்துக்கு போய். ஓகே தேங்க்யூ. போயிட்டு வா சார். மைக் ஆன்ல இருக்கா? மைக் ஆன் பண்ண. ஓகே. ஆனா நான் பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும்னு தெரியலைங்க. என்ன ஆச்சுன்னா, அந்த வீடியோ எடுத்ததுனால பைக்ல போகும்போதே வீடியோ எடுத்தோம். அதுக்காக வந்துட்டு நமக்கு ஃபைன் அமௌண்ட் ஃபைன் போட இது பண்ணாங்க. யூடியூபரானு கேட்டாங்க. அவன் சார் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். நண்டலுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவர் வந்துட்டு இந்த மாதிரி முன்னாடி வாங்க நல்லா அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணாங்க. நல்ல விஷயம் தான். நம்ம ஃபைன் போட்டது எல்லாரும் இருக்கிறதா. காய்ஸ், நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னன்னா, அந்த வீடியோ ஃபாரஸ்ட்லேயுமே வந்து பெருசாக அனிமல் எதுவும் நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியல. நம்ம போன நேரம் டைம் கரெக்டாக இருந்துச்சா என்னன்னு தெரியல.
எந்த அனிமலுமே வந்து ஒழுங்காக ஸ்பாட் பண்ண முடியல. நம்மளோட மைக்குமே கொஞ்சம் கோளாறு கொடுத்துருச்சு. யாரோ அந்த காற்று வந்து நமக்கு அடிச்சு அடிச்சு ரொம்ப நம்மளோட மைக்குமே வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொன்று என்னன்னா, நம்ம அந்த போலீஸ் மறிச்சது வந்து அது எப்படின்னு தெரியல. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து காட்டுலேயே வந்து நம்மளை மறித்து ஃபைன் பே பண்ணுற மாதிரி வந்துருச்சு. ஃபைன் அப்படின்னா அது நானும் சொல்கிறேன், நான் சலான் போட்டு கொடுங்கன்னா நான் இதில் போய் கட்டிக்கிறேன், வெளியே போய்க்கிறேன், ஏன்னா என்கிட்ட கேஷ் இல்லை, யூபிஐ தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். யூபிஐலாம் கிடையாதுப்பா, கேஷ் கொடுத்துட்டு தான் போயே ஆகணும் அப்படின்னாங்க. நாங்களும் சொல்கிறோம் எங்கள்கிட்ட கேஷ் மட்டும் தான் இருக்குது, யூபிஐயில் இல்லைங்கண்ணா, சாரி, யூபிஐயில் மட்டும் தான் இருக்குது, கேஷ் கையிலேயே இல்லைங்கண்ணா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்பயுமே அவங்க கேட்கல. அப்புறம் இருந்ததை மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் வந்துட்டோம். ஆனால் அவங்களுமே ப்ராப்பரான அந்த இப்போ இருக்கிற மிஷின் வச்சு அவங்க இதே போடலை, சலான் தான் போட்டிருக்காங்க. இது எப்படின்னு தெரியல. ஆனால் நாங்கள் வண்டியில் போயிட்டுருக்கும் போது தான் வீடியோ எடுத்தோம். இன்னொரு காருமே எங்களுக்கு முன்னாடி நிற்பாங்க, அந்த காருமே வந்து காரில் போயிட்டுருக்கும் போது தான், ஃபேமிலியாக போயிட்டுருக்கும் போது தான் வீடியோ எடுத்தாங்க. அவங்களுக்குமே ஆனால் ஃபைன் விழுந்துருச்சு. அது எப்படின்னு தெரியல. பார்க்கலாம் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நெக்ஸ்ட்லாம் வீடியோ போடும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பை. முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.